ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் 3 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பொருளாதாரம்னா என்ன, பொருளாதார மேம்பாடுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கோம், பிளானிங்னா என்ன, அதுக்கு போட்ட அமைப்புகள்லாம் என்ன, அப்புறம் 5 இயர் பிளான்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் இனிமேல் இருக்க பொருளாதாரத்தில் இருக்க முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கான்செப்டை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லியிருந்தேன், வங்கிகள் வந்து எப்படி செயல்படுது, எதுக்காக வந்து அதை ஆரம்பித்தாங்க, என்னென்ன மாதிரியான வங்கிகள்லாம் நம்ம கண்ட்ரியில் இருக்குது, அது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இருக்க ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவல்லையும், அதாவது சர்வதேச அளவுலையும் வந்துட்டு நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம், அது எப்படி செயல்படுது, யார் ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்க்கலாம். இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்துட்டு மணி மார்க்கெட்ஸ், இன்னொன்று வந்துட்டு கேபிட்டல் மார்க்கெட்ஸ். மணி மார்க்கெட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து பணம் வந்துட்டு சிறிதளவு வந்து அவங்க தருவாங்க, ஷார்ட் டேர்ம் பீரியடில் வந்துட்டு இவங்க வந்து மணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அப்படின்னா பெரிய தொகையை வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் 2 டைப்பாக நம்ம கண்ட்ரியில் வந்து நம்ம ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, அது வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பங்கு சந்தை. அதாவது இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஊக்கத்தொகையாக வந்துட்டு அவங்களுக்கு பணம் தேவைப்படும். ஸோ அந்த பணம் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக வந்து அவங்களாலே வந்து திரட்ட முடியாது. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸ்டாக் மூலயமா. அதாவது யாருக்கெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸில் வந்துட்டு சேரத்துக்கு விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சேர்த்து ஒரு மொத்த முதலீடாக வந்துட்டு வச்சு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டை வந்து பிரித்து தருவாங்க. ஸோ இதுக்காக தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் இந்த பங்கு சந்தையை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு 2 விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க. ஒன்று வந்துட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்துட்டு எல்லாராலையும் பண்ண முடியாது, அதுக்குன்னு சில வந்து ரூல்ஸ் இருக்கணும், ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அதை வந்து கவர்ன் பண்ணுறதுக்கும் அதை வந்துட்டு பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கும் ஒரு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து ஆரம்பித்தாங்க. இதன் மூலமாக தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதே நம்ம இந்தியாவில் செயல்படுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபிஸ்கல் பாலிசினா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஃப்ளேஷன்னா என்ன, அதாவது பணவீக்கம்னா என்ன, டீஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஸ்டாக்ஃப்ளேஷன், இது 3 கான்செப்டையும் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த இடத்துல வந்து மணியோட வேல்யூ அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும், அங்கே வந்து மணி சர்க்குலேஷன் வந்து அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே டீஃப்ளேஷன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு வேல்யூ ஆஃப் மணி, அதோட மணியோட வேல்யூ வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு மணி சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கையில் காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க பண்ணியிருக்க முதலீட்டில் இருந்து காசை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதனால பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த பிஸ்னஸை நம்பி நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கம்மியாகும் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கவர்மெண்ட்டுக்கு வர ரெவன்யூவை வந்து கம்மி பண்ணிடும். ஏன்னா இன்கம்ல இருந்து தான் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம கொடுப்போம், அதுதான் வந்துட்டு கவர்மெண்ட்க்கு ஒரு இன்கம் சோர்ஸாக வந்து இருக்குது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இன்கமும் கம்மியாயிட்டு அந்த கவர்மெண்ட்டே வந்து ரொம்ப பின்னோக்கி போயிடும். ஸோ இதனால எக்கனாமிக் க்ரோத் வந்து டீஃப்ளேஷன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப வந்து வீக் ஆகிடும், ரொம்ப வந்து கம்மியாகி போயிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா அந்த இடத்துல ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கும், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து ரொம்ப கம்மியாயிடும், வேலை வாய்ப்புகளும் வந்து ரொம்ப கம்மியாகி போயிடும். ஸோ இந்த சுச்சுவேஷன் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு வெப்பன் எடுப்பாங்கல்ல, அந்த வெப்பன் பேர் தான் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ அவங்க கொடுக்குற டேக்ஸ்லேருந்து கம்மி பண்ணியும் அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அதிகம் பண்ணி கம்மி பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு சரி பண்ண பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு வெப்பனாக வந்துட்டு மொத்த கவர்மெண்ட்டுமே வந்து கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டமில் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
எல்லாருக்கும் தெரியும், இப்போ நம்ம ஒரு பில் பே பண்ணும்போது அதில் ஜிஎஸ்டி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற டேக்ஸ் இதிலிருந்து இது வந்துட்டு டைரக்ட் டேக்ஸாக வந்துட்டு இதில் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஜிஎஸ்டி வந்துட்டு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்குள்ளே இருக்கீங்க, ஸ்டேட்குள்ளேயே வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அங்கே வந்துட்டு என்ன கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஒன்று, நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஜிஎஸ்டி ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது சிஜிஎஸ்டி அப்புறம் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 சார்ஜை வந்து போடுவாங்க. இதை வந்து ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்து நடக்கும்போது இந்த ஒரு சார்ஜஸை கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரா ஸ்டேட், 2 ஸ்டேட்குள்ளே வந்துட்டு நடக்குது ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னா அதை வந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மகாராஷ்டிரா கிட்டேருந்து நான் ஒரு சில கூட்ஸை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த ஸ்டேட்டுக்கான டேக்ஸை தானே கட்டணும். அதே மாதிரி நம்ம ஸ்டேட்டில் இருந்து நான் வாங்குறதுனால நம்ம ஸ்டேட்டுக்கான டேக்ஸும் கட்டணும். ஸோ அந்த மாதிரி 2 ஜிஎஸ்டியாக வந்து இங்கே கட்டணும். இதை வந்துட்டு பிரிச்சுப்பாங்க. அப்புறமா வந்துட்டு எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த கவர்மெண்ட்ஸ் வந்து அதை பிரித்து எடுத்துப்பாங்க. ஸோ இதை தான் வந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்துட்டு விவசாயத்துறை வந்து எந்த மாதிரி வந்து செயல்படுது, எந்த மாதிரி வந்து அது நம்மளோட முன்னேற்றத்துக்கு வந்து வழி நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி, அதாவது தொழிற்சாலைகள் வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன மாதிரி சேவைகளை செய்யுது, அது வந்து எவ்வளோ ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 28% ஆஃப் இந்தியாவோட ஜிடிபியே வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் இருந்து தான் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறத 1956 வந்து போட்டாங்க. அது வந்துட்டு எக்கனாமிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு மாடலை வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து யூஎஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு கேபிட்டலிஸ்ட் மாடலை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதாவது ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியுமே வந்துட்டு மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்துக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க அடாப்ட் பண்ணாங்க. மீதி கண்ட்ரிஸ், அதாவது ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்டிக் மாடலை வந்து எடுத்தாங்க. அதாவது கவர்மெண்ட்டே வந்துட்டு எல்லா பொறுப்பையும் எடுத்து அவங்க வந்துட்டு மக்களுக்கு பிரித்து தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாடலை எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வந்துட்டு மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடலை எடுத்துக்கிட்டோம். அதாவது அங்கே வந்து 2 பக்கமே பெனிஃபிட்ஸ் இருக்கும்ல. இப்போ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய ப்ரைவேட்டைசேஷன் நடக்கும், நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து மக்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்போ வந்து ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு நிறைய பார்த்துப்பாங்க. ஸோ 2 மாடலையும் நம்ம அடாப்ட் பண்ணி மிக்சட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம வந்து எடுத்தோம். இதை வந்துட்டு யார் ஃபார்முலேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்போது இருந்த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு தான் வந்துட்டு நமக்கு வந்து மிக்சட் எக்கனாமி தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடாப்ட் பண்ணார். இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே எல்லா சார்ஜஸையும் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு எல்லாத்தையும் வழி நடத்துவாங்க. அதனால நம்மளால விரிவுபடுத்த முடியல. ஸோ அதை மாற்றணும் அப்படின்னா கொஞ்சமாச்சும் ப்ரைவேட்டைசேஷனுக்கு மாறணும். ஸோ அதுக்காக இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் 1991 கொண்டு வந்தாங்க. இதை வந்துட்டு நான் போன கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது நரசிம்ம ராவ் என்ன பண்ணார் அப்படின்னா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வந்தார். ஸோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் மூலமா ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் இது 3த்தையும் வந்து அவர் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தார். ஸோ இதை தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கேன்சல் பண்ணி கொஞ்சம் ப்ரைவேட்டைஸ் ஆக்கினாங்க. அப்போ தான் நம்மளோட எக்கனாமிக் growth வந்து நம்மளால விரிவுபடுத்த முடியும். அந்த இடத்துல நிறைய தொழிற்சாலைகளோ இல்லை நிறைய பிஸ்னஸோ அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒன்று வைக்கும் போது அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக என்னாச்சு அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகரிச்சது. அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமானுச்சு. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உருவாகும். அதாவது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதன் மூலமாக நிறைய பேருக்கு இன்கம் வந்து வரும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்னால நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வந்து அந்த டைமில் கிடச்சது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் போன கிளாஸில் என்ன சொல்லியிருந்தேன், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பப்ளிக் செக்டார் கம்பெனிஸும் இருக்குது. அதாவது இதில் 51% ஷேரை வந்துட்டு கவர்மெண்ட் வச்சுப்பாங்க, மீதி 49% வந்து ப்ரைவேட்டைஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஸோ இதனால் அவங்க 3 கேட்டகரிஸாக வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸோ இல்லை வந்துட்டு ஒரு துறைகளையோ வந்துட்டு அவங்க வந்து 3 விதமாக பிரித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து
வந்து மகாரத்னாஸ் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. இப்போ வந்து ஆயில் அண்ட் பெட்ரோலியம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ப்ரைவேட்டைஸும் ஆக்குனாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து நவரத்னாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. இதன் மூலமாக வந்து நிறைய ரெகுலேஷன்ஸும் வந்துட்டு அவங்க வச்சுருப்பாங்க. ஒரு சில ரெகுலேஷன்ஸ் தான் இருக்கும், மீதி வந்து ப்ரைவேட்டைஸ் ஆக்குவாங்க. ஸோ அதனால ப்ராஃபிட் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அதை விட கம்மியாக இருக்கிறது வந்து மினி ரத்னாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணாங்க. இந்த 3 கேட்டகரிஸ் படி நிறைய இண்டஸ்ட்ரீஸும் நிறைய பிஸ்னஸும் நம்மளோட கண்ட்ரியில் இருக்குது. நான் போன கிளாஸ்ல என்ன சொல்லியிருந்தேன், பிரைமரி செக்டர் அப்படின்னா விவசாயம் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து செகண்டரி செக்டரில் வரும் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, நமக்கு வந்து எப்படி வந்து இன்கம் வருது, எப்படி வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டாக வந்து சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம பே பண்ணுற டேக்ஸஸ்லேருந்து இதை வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த டாக்ஸஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டேக்ஸாகவும் இருக்கும், இன்டைரக்ட் டேக்ஸாகவும் இருக்கும். டைரெக்டாக வந்துட்டு இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ்லாம் பே பண்ணுவீங்க. நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ அதில் சர்டைன் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து டேக்ஸாக பே பண்ணுவீங்க. அதே மாதிரி வெல்த் டேக்ஸ் பே பண்ணுவீங்க, நீங்கள் எவ்வளோ அசெட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு. இப்போ வாட்டர் டேக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு டைரெக்டாக வந்து கவர்மெண்ட்டே உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணும். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம கூட்ஸ் அப்படிங்கிறது வாங்கும்போது அது டேக்ஸ் சார்ஜஸோட சேர்ந்து தான் வரும். ஸோ அதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸாக வந்துட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சோர்சஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சில செலவுகள்லாம் இருக்கும்ல. இப்போ நமக்கு வந்து பாலிசிஸ் அப்படிங்கிறது போடுறாங்க, அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு செலவாக தான் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பிளான் எக்ஸ்பெண்டிச்சராக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா, திடீர்னு ஏதாச்சும் ஒரு வார் வந்துச்சு அப்படின்னா டிஃபென்ஸ்க்கு வந்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது திட்டமிடாமல் வர செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பப்ளிக் டெப்ட் அப்படின்னா கடன் அப்படிங்கிறது வந்துட்டு இன்டர்னல் டெப்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் டெப்ட் தான் 2 டைப்பாக பிரியுது. இன்டர்னல் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு, அதாவது நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு கடன் வாங்கி அதை வந்து செலுத்துகிறோம் அப்படின்னா அதை வந்து இன்டர்னல் டெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் அப்படின்னா இப்போ நிறைய சர்வதேச ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வாங்குகிற கடன் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்டர்னல் டெப்ட் தான் வந்துட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எஃப்டிஐ, இதுதான் நான் சொல்லியிருந்தேன், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம கண்ட்ரிக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எஃப்டிஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 280 சொல்லியிருப்பாங்க. இதை வந்துட்டு நான் பாலிட்டி கிளாஸ்லேயே உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ரவுண்ட் அப் மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா, இப்போ ஒரு பாலிசிக்கோ இல்லை என்னென்ன செலவுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கெடுத்து அதை பிரிப்பாங்க. அதெல்லாம் யார் பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான். எவ்வளோ காசு வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது, எவ்வளோ வந்துட்டு இன்கம் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க, எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒன்று தான் பார்த்துக்கும். இதை வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூனியன் பட்ஜெட். இதை வந்துட்டு 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரைக்கும் இந்த யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிற ஒன்றை போடுவாங்க. இந்த பட்ஜெட் எதுக்காக அப்படின்னா, எந்த துறைக்கு வந்து எந்த மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து நம்ம கொடுக்கணும், எவ்வளோ ஃபண்ட்ஸை வந்துட்டு நம்ம தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கணக்கு எடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து யூனியன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு ஜான் மத்தாய் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை நம்ம கண்ட்ரிக்கு வந்து போட்டார். எப்போ அப்படின்னா 1950. இது வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறது தான் அதிகமான பட்ஜெட்டை வந்து போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிதம்பரம் அப்படிங்கிறவர் வந்துட்டு 8 டைம்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து நம்ம கண்ட்ரிக்கு போட்டிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் மட்டும்தான் இந்த பட்ஜெட் அப்படிங்கிற ஒன்றையே அனௌன்ஸ் பண்ண முடியும். நம்ம கண்ட்ரிக்குமே இப்போ யார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க, நிர்மலா சீதாராமன். அவங்க தான் வந்து நம்ம கண்ட்ரிக்கான பட்ஜெட்டை வந்துட்டு இப்போ 3வது முறையாக அவங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸாக வந்துட்டு இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம பிரைமரி செக்டாரில் அக்ரிகல்ச்சரையும் செகண்டரி செக்டாரில் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி டெர்ஷியரி செக்டாரில் நம்ம வந்து சர்வீஸ் செக்டார்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
ஸோ சர்வீஸ் செக்டார் அப்படின்னா என்னென்ன சொல்லியிருந்தேன், நம்ம செய்கிற சேவைகளையெல்லாம் வந்துட்டு கணக்கெடுத்து அதை வந்துட்டு ஒரு விஷயமா வந்து இதில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம கண்ட்ரிக்கான 50% ஆஃப் த ஜிடிபியை வந்துட்டு நம்ம வந்து சர்வீஸ் செக்டாரில் இருந்து தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுது. இதில் இருக்க மேஜர் கேட்டகரிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஜிட்டல் சர்வீசஸ். இப்போது ரீசெண்டாக வந்து கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தப்போ வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறத நம்ம நிறுத்தலை. நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஃபோன் மூலயமா வந்துட்டு இப்போ ஜிமீட் மூலயமாவோ ஜூம் மூலயமாவோ கிளாஸஸ் எடுத்தாங்க. இதெல்லாம் வந்து சர்வீசஸ் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபினான்ஷியல் டெக்னாலஜி. நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் என்ன பண்ணிடுறோம், இப்போல்லாம் வந்துட்டு நம்ம கேஷாக பே பண்ணாமல் நம்ம வந்து ஜிபேல இருந்தோ நம்ம மொபைலில் இருந்தே எல்லா டிரான்சாக்ஷன்லையும் பண்ணிடுறோம். ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இதுவும் வந்து ஒரு சர்வீஸ் கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட்டு ஹெல்த் கேர் சர்வீசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை. டாக்டரை வந்துட்டு நம்ம ஃபோனில் இருந்தோ வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சர்வீசஸையும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ். இப்போ ஐடி கம்பெனிஸ்லாம் வேலை செய்யுதில்ல. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸில் தான் நமக்கு வரும். இதெல்லாம் தான் மேஜர் கேட்டகரிஸாக வந்து நம்ம பார்க்குறோம் சர்வீஸ் செக்டாரில். ஸோ இந்த 3 செக்டாருமே நம்ம கண்ட்ரியோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது சர்வதேச ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம நாட்டில் வந்து நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்னெல்லாம் இது வரைக்கும் அமைப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா ஐஎம்எஃப்பை பார்க்குறோம். ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. இந்த ஃபண்டு வந்து எதுக்காக வந்துட்டு கொடுக்குறாங்க, யாருக்கெல்லாம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த அமைப்பை ஜூலை 22, 1944 தான் வந்து நிறுவனாங்க. இந்த அமைப்பை வந்துட்டு அவங்க ஆரம்பிக்கும் போது மொத்தம் 44 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்னால் இந்த அமைப்பை உருவாக்கும் போதே இருந்த மெம்பர்ஸ் கண்ட்ரி. இதில் வந்து இந்தியாவும் ஒரு ஃபவுண்டிங் மெம்பராக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து இந்தியா வந்து ஃபவுண்டிங் மெம்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டனில் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 191 இது வரைக்கும் இருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. எஸ்டிஆர்ஸ் அப்படின்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் கடைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கிஃப்ட் கார்டு அப்புறம் வவுச்சர்ஸ்லாம் தருவாங்க. ஸோ அந்த வவுச்சர்ஸ் வச்சு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த வேறு கடையில் போயிட்டு அந்த வவுச்சர்ஸ் மூலிமா வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடத்திப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எஸ்டிஆர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும் அவங்களோட மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு. யாரெல்லாம் வந்துட்டு அதோட உறுப்பினர்களாக இருக்காங்களோ ஸோ அந்த கண்ட்ரீஸ்க்குலாம் இந்த எஸ்டிஆர் அப்படிங்கிற ஒன்று கொடுப்பாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு வேண்டிய ஃபினான்ஷியல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வாங்கிப்பாங்க. இந்த எஸ்டிஆர்ஸ் வந்து எதை வச்சு அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் வந்து சர்டைன் அமௌண்ட்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அமௌண்ட்லாம் வந்து சேர்ந்து இருக்கும்ல, அதுலேருந்து தான் வந்து பிரித்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எதுக்கெல்லாம் வந்துட்டு டெவலப்மெண்ட்டுக்கு உதவி பண்ணுமோ அதுக்கெல்லாம் வந்து அந்த ஃபண்டை பிரித்து தருவாங்க. ஸோ அதன் மூலமாக தான் வந்துட்டு இந்த எஸ்டிஆர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஐஎம்எஃப் வந்துட்டு எதுக்காக உதவி பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து சடனாக ஏதாச்சும் ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்து ஒரு கண்ட்ரியில் வருது அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன்னால நிறைய வந்து கண்ட்ரிக்கு பாதிப்பு இருக்கும். கவர்மெண்ட் கிட்ட அந்த இடத்துல ரெவென்யூவே இருக்காது. ஸோ அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அவங்க வந்து பாரோ பண்ணுவாங்க ஃபண்ட்ஸை. அதன் மூலமாக வந்து அவங்க சேவைகளை செய்வாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இவங்க எந்த மாதிரி வேலைகள் பண்ணுவாங்க அப்படின்னா பாலிசி அட்வைஸ். அதாவது மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ்க்கு வந்து இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போது நிறைய பாலிசிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஈஸியாக அவங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த பாலிசிஸை வந்து எப்படி பில்ட் பண்ணும், எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அட்வைசஸ்லாம் இவங்க வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிதி உதவி வந்து அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கெப்பாசிட்டி பில்டிங். எந்த அளவுக்கு வந்துட்டு அது தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு இவங்க முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி எந்த கண்ட்ரி வந்து உதவி கேட்குதோ அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஐஎம்எஃப் பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேர்ல்டு பேங்க் குரூப் பற்றி பார்க்கலாம்.
வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து நிறைய அமைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதை எப்போ வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இதுவும் வந்து 1944 தான் வந்து பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் மூலயமா தான் இந்த ஒரு அமைப்பை வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. நமக்கு வந்து 2ஆம் உலகப் போர் நடந்துச்சு இல்லை, அதாவது 1945 1949 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ 45க்கு முன்னாடி வந்துட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து இப்போ வந்து வார்னால நிறைய இடம் வந்து அஃபெக்ட் ஆகும், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக லாஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க மேம்படுத்தணும்ல, அதுக்காக இந்த ஒரு அமைப்பை வந்துட்டு அவங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த அமைப்பு மூலமாக எந்த ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஃபினான்ஷியல் உதவி தேவைப்படுதோ அதுக்கு வந்து அவங்க உதவி செஞ்சு அவங்களோட மேம்பாட்டுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு அமைப்பையே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஐஎம்எஃப்யும் வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 2 விஷயமா தான் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து அதோட மெம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 189. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் வாஷிங்டனில் தான் இருக்குது. ஸோ இந்த வேர்ல்ட் பேங்க் குரூப்பில் வந்து மொத்த இம்பார்ட்டன்னா 5 அமைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐபிஆர்டி, அதாவது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வேர்ல்டு வார் நடந்ததுக்கு அப்புறமா என்னென்ன பாதிப்புகள் இருக்கோ அதெல்லாம் சரி செய்யணும்ல. ஸோ அதுக்காக இந்த அமைப்பு வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஎஃப்சி, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இதை வந்துட்டு ப்ரைவேட் செக்டாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். இப்போ நிறைய ப்ரைவேட் செக்டார்ஸ் இருக்கும்ல, ஸோ அவங்களாம் வந்துட்டு இவங்ககிட்ட ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடிஏ, இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் இந்த ஒரு லோன்ஸை வந்துட்டு அவங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஐசிஎஸ்ஐடி, அதாவது இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். இப்போ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ்லாம் நிறைய இருக்கும்ல, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கவர்ன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு அமைப்பு வந்துட்டு அவங்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மைகா, மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அப்புறம் துறைகள்லாம் இருக்கும்ல, ஸோ அவங்க கூட வந்துட்டு இவங்க கிட்ட இருந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்துட்டு நமக்கு வந்து என்னென்ன ஃபண்ட்ஸ் தேவைப்படுதோ அவங்க வந்து கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு கம்மி இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து நம்ம கண்ட்ரீஸ்க்கு கொடுப்பாங்க. மெயினாக வந்து யாரெல்லாம் வந்து மெம்பர் கண்ட்ரீஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அசிஸ்டன்ஸை வந்து கொடுப்பாங்க. இதுக்கும் ஐஎம்எஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ சடனாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஐஎம்எஃப் தான் உதவி செய்வாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக இவங்க வந்து உதவி செய்வாங்க. அதாவது நீண்ட காலம் வந்து பொருளாதார மேம்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இவங்க வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்களோட மெயின் கோலாக என்ன இருக்குது அப்படின்னா பாவர்ட்டி ரிடக்ஷன், வறுமையை வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தான் வந்துட்டு மெயின் கோலாக வந்துட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து எடுத்து நடத்துது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக வந்துட்டு நம்ம இதில் பார்க்குறோம். நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் போட்டிருக்காங்க, அது வந்து எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்கீமாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸை கூட வந்துட்டு ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்ல, ஸோ அதுக்காக நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸாக செலக்ட் பண்ணி அதுக்காக இவங்க வந்துட்டு நிறைய ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இதன் மூலமாக தான் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது வந்து செயல்படுது. இதை வந்து எப்போ போட்டாங்க அப்படின்னா 15th August 2015 தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்கீமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம கண்ட்ரியில் போட்டாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். அதாவது இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேலை வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கனால என்ன பண்ணாங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது மூலயமா வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது சுய தொழிலையும் வந்துட்டு அவங்க ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்காக வந்துட்டு இந்த ஸ்கீமை வந்து ஆரம்பித்தாங்க. இதை எப்போ அப்படின்னா 2008. நெக்ஸ்ட்டு வந்து எம்ஜி நரேகா அப்படின்னா இது வந்து ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது விவசாயம் அப்படிங்கிறது எல்லா டைம்லையும் நம்மளால செய்ய முடியாது. ஸோ ஒரு சில காலத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வேலை இருக்கும், மீதி நேரம்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வேலை இருக்காது. ஸோ அந்த டைமும் வந்து அவங்களுக்கு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க.
இதன் மூலமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்துட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ 100 நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி அன்ஸ்கில்டு லேபர்ஸ், ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க. இது வந்து நம்ம நாட்டில் வெற்றிகரமாக வந்துட்டு இந்த திட்டம் வந்து செயல்பட்டு இருக்கு. இதை வந்துட்டு 2006 வந்து ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அட்டல் பென்ஷன் யோஜனா. அதாவது ஆர்கனைஸ்டு செக்டர், அன்ஆர்கனைஸ்டு செக்டர்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரியில் 2 துறை இருக்குது. அதாவது ஆர்கனைஸ்ட் அப்படின்னா அது ப்ராப்பராக வந்துட்டு கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க, அதுக்கான வேலை வாய்ப்புகள்லாம் வந்து ப்ராப்பராக நடக்கும். ஆனால் அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது அப்படின்னா அதுக்கு சில ஆட்கள் தேவைப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்க வரைக்கும் தான் வேலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி துறைகளுக்கு வந்துட்டு பென்ஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கீமை வந்து ஆரம்பித்தாங்க. இது எப்போனா 2015. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. அதாவது நிறைய வில்லேஜஸில் வந்துட்டு எல்பிஜி கனெக்ஷன் இருக்காது, அதாவது சிலிண்டர்ஸே வந்து இல்லாமல் அவங்க வந்துட்டு விறகு அடுப்பில் வந்துட்டு சமைக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மாற்றுறதுக்காக எல்பிஜி கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு ஸ்கீமை வந்து ஆரம்பித்தாங்க. இது எப்போ அப்படின்னா 2014. நெக்ஸ்ட் வந்துட்டு அம்ரூட் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அட்டல் மிஷன் ஃபார் ரீஜெனுவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நகரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மிஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதன் மூலமாக நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸ்க்காக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மிஷன் எல்லாமே வந்துட்டு இந்த அம்ரூட் ஸ்கீமில் தான் வந்துட்டு அவங்க கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நமாமி கங்கே ஸ்கீம். அதாவது கங்கை நதியை வந்து நம்ம தூய்மையாக பாதுகாக்கணும், அங்கே இருக்க அசுத்தங்கள்லாம் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கீமை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இது எப்போ அப்படின்னா இதுவும் 2015 கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வச் பாரத் அபியான். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க க்ளீன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா அசுத்தங்களையும் வந்துட்டு நம்ம சுத்தம் செய்யணும், நம்ம நாட்டை வந்துட்டு தூய்மையாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டிஜிட்டல் இந்தியா. எல்லாத்தையும் வந்து டிஜிட்டலைஸ் ஆக்கணும், எல்லா விஷயத்தையும் வந்துட்டு டெக்னாலஜி மூலமாக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதன் மூலமாக கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம எந்த ஒரு பேமெண்ட்ஸையும் வந்துட்டு நம்ம ஃபோன்லேருந்தே நம்ம சென்ட் பண்ணிடுறோம்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஸ்கீமில் தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு ப்ராசஸ் படி எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால டைமும் அதிகமாக செலவாகும், ஆட்களும் நிறைய தேவைப்படுவாங்க. ஸோ அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக நீங்கள் வந்து நிறைய கவர்மெண்ட் சைட்ஸில் கூட போயிட்டு எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம், என்ன ஒரு விஷயம் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை நம்ம இதில் பார்க்குறோம். நம்ம இந்த கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம்? இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா என்ன, அது வந்து எப்படி செயல்படுது. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ்னால் என்னென்ன, அதாவது ஐஎம்எஃப்னா என்ன, வேர்ல்டு பேங்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் லெவல், அதாவது சர்வதேச லெவலில் என்னென்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன நம்ம கண்ட்ரியில் போட்டிருக்காங்க, அது வந்து எதுக்காக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் பார்க்குறோம். இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.